அவர் வீட்டுல தாமா இருக்காரு. நான் பேசிக்கிறேன். எங்க வந்த? நான் உன்கிட்ட பேசணும். யார் நீங்க? நான் மேனகாவோட அம்மா. அவளுக்கு அம்மாவா நடிக்க சொல்லி உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? நான் மேனகாவை 10 மாசம் சுமந்து பெத்த தாய். அப்படியா? நீங்க தான் மேனகாவை 10 மாசம் சுமந்து பெத்த தாயா? ஏங்க நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? சொல்லவே இல்ல. இது என்ன புது கட்டுக்கதை? இது கதை இல்லப்பா, நிஜம். எது நிஜம்? இவ ஒரு அனாதைன்னு என்கிட்ட சொல்லிட்டு என் கூட வந்து ஒட்டிக்கிட்டாளே, அது நிஜமா? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே இது நிஜமா? சொந்தக்காரங்கன்னு எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு சொந்தக்காரங்களா இவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க. அப்ப அவ சொன்னது நிஜமா இல்ல இப்ப இவ சொல்றது நிஜமா? சொல்லுங்க, எது நிஜம் எது பொய்? இத பாருப்பா, எது நிஜம் எது பொய்ன்ற வாக்குவாதம் இப்ப முக்கியம் இல்ல. என்ன மேனகாவோட தாயின்னு நினைச்சாலும் சரி, இல்ல காசுக்காக நடிக்க வந்தவன் நினைச்சாலும் சரி, இப்போ மேனகா உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர எல்லாரும் இதைத்தான் சொல்றீங்க. எனக்குள்ள இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு வர்றீங்களே, இத்தனை பேரும் இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? கிராமங்கள்ல ஆடு மாடை எல்லாம் கடவுளுக்கு நேர்ந்து விடுவாங்க. அது ஊர்ல கண்ட இடங்கள் எல்லாம் தெரியும். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்க வீட்டு பொண்ணையும் அந்த மாதிரி தான் வளர்த்தீங்களா? இங்க பாருங்க, நானா ஒண்ணு உங்க பொண்ணை தேடி போகல. அவதான் என்ன நாடி வந்தா. நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்ல, உன் கூடவே இருக்கிறேன்னு அவதான் என்கிட்ட கெஞ்சினா. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். பெண்களுக்கு கற்புங்கிறது கவசம் மாதிரி. சரி, நான் தான் உங்க பொண்ணை தொட்டுட்டேன்னு குறை சொல்றீங்கல்ல, ஓகே. நான் தான் கிட்ட போனேன், அவ எட்டி போயிருக்கலாமே, போலியே. இதெல்லாம் தப்போ அப்படின்னு நான் தயங்கின போது, தப்பே கிடையாது சித்தார்த்தன் எனக்கு தைரியம் கொடுத்ததே உங்க பொண்ணு தான். வேணா கேட்டு பாருங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அதுவும் என்ன முன்னால வச்சுக்கிட்டு? உண்மையை பேசுனா கசக்குதா? ஏமா, இப்ப என்கிட்ட வக்கணையா வந்து பேசுறீங்களே, இத்தனை நாள் நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? சித்தார்த், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. அது உங்களுக்கு அழகு இல்ல. என்ன மேனகா, வலிக்குதா? அப்ப உங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டே இரு, ஏன் இங்க நிக்கிற? இத பாருப்பா, நான் உன்கிட்ட சண்டை போட வரல. வந்ததுல இருந்து நீதான் எங்களை ஆகாதவங்களவே பேசிட்டு இருக்க. இப்ப மேனகா உன் புள்ளைய சுமந்து தாயா நிக்கிறா. அவளை பெத்த தாயாதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு. உன் வாரிச சுமந்துகிட்டு இருக்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு. நடந்து போனதே பேசிக்கிட்டு இருந்தா வாதம் தான் மிஞ்சம். அது வாழ்க்கைக்கு பயன்படாது. நீங்க 2 பேரும் வாழணும். இவ கழுத்துல ஒரு தாலிய கட்டி என் மக மேனகாவை உன் மனைவியா ஏத்துக்க. உன்னை பெத்த தாய் ஒரு கோரிக்கையை வச்சா அதை நீ செஞ்சு முடிக்க மாட்டியா? அந்த மாதிரி நீ என் பேச்ச எடுத்துக்க. என் மகளுக்கு வாழ்க்கை கொடுப்பா. அம்மா, அவ சொன்ன பொய்க்கு நான் வேணும், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? உன் கால்ல வேணா விழறேன். இது பாருங்க, இது பாருங்க, பாருங்க. வாழ்க்கை கொடுங்க. இந்த கால்ல விழுறது, சென்டிமெண்ட் டயலாக் பேசுறது இதெல்லாம் இங்க வேண்டாம். 2 பேர் வெளில போறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தார்த், அவங்க என்ன பெத்தவங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அவமரியாதை பேசாத. என்னாச்சு உனக்கு சித்தார்த்? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் தான் என்ன இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க. யார பத்தி இம்சன்னு சொன்ன? இவ்ளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன் காதுல எதுவுமே விழலையா? இல்ல எதுவுமே கேட்க கூடாதுன்னு இருக்கியா? சரி, அப்படிதான் வச்சுக்கீங்களேன். அம்மா, போறீங்களா வெளியில? நீயும் என் பொண்ணும் நல்லா வாழணுன்ற எண்ணத்துலதான் உன்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடலான்னு வந்த. ஆனா நீ
இவ்ளோ பெரிய அரக்கனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு வேணும்டி. இவெல்லாம் என்ன ஆவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். சித்தார்த், நீ எல்லாம் மனுஷனே இல்ல. என்னைக்கு நீ எங்க அம்மாக்கு மரியாதை கொடுக்கலையோ உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. தெரியல, போடி வெளியில. ஏய், என்னது இது? அம்மாவும் பொண்ணு என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே மிரட்டுறீங்களா? உங்க வெளியில. சித்தார்த், சொல்லிக்கிட்டே இருக்கே, இதுக்கு மேல உங்களால பேசி பிரயோஜனம் இல்ல. போடி வெளியில, போடி வெளியில, ஓடி. அம்மா, ஐயோ சித்தார்த், விடுடா என் பொண்ணு. விடுங்க போடி. சித்தார்த். அம்மா வேணுடா. ஐயோ, எழுந்திருமா. படுவாவி. எழுந்திருமா. மெதுவா எழுந்திரு. ஐயோ. என்ன பாக்குறீங்க? சீ, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தான் போவேன். சாபமா? வாங்க. இது என் ஸ்னேகா இருந்து வாழ வேண்டிய வீடு. உங்கள மாதிரி தரித்திரங்கள்லாம் இங்க இருந்துச்சுன்னா அவ இங்க வரமாட்டா. அவுட், அவுட். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். வாடி, வா. வாங்கப்பா. எங்கப்பா போயிருந்தீங்க? எதுக்கு அவசரப்படுற? உள்ளவா, சொல்றேன். அத்தை, 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அதுவும் கற்பகமாவையும் கூட்டிட்டு போயிட்டு வரீங்க. ஏதாவது வேண்டுதலா? ஒரு வழியா இதுவும் வேண்டுதல் தான்ப்பா. இது உங்க அப்பாவுடைய வேண்டுதல். எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஏமா, உனக்காக தான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோன்னு தம்பி கிட்ட படிச்சுன்னு சொல்ல வேண்டியது தானம்மா? அப்பா, என்னப்பா சொல்றாங்க இவங்க? ஆமாப்பா, இவங்க சொல்றது உண்மைதான். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. என்னப்பா, என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அம்மா, நீங்க பேசிட்டே இருக்க, நான் உள்ள போய் சமையல கவனிக்கிறேன். அருண், இது சடனா எடுத்த முடிவு. முதல்ல பொண்ணை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சடனா எடுத்த முடிவுங்கிறீங்க? அதுக்குள்ள பொண்ணை எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? மெயில் மூலமா பாத்தீங்களா? இல்லப்பா, நேர்ல தான் பார்த்து பேசிட்டு வரோம். அப்பா, யாருப்பா அந்த பொண்ணு? அருண், உனக்கும் தெரிஞ்ச பொண்ணுதான். எனக்கும் தெரிஞ்ச பொண்ணா? யாரத்த அது? காவ்யா. என்னப்பா சொல்றீங்க? காவியாவியா பார்த்துட்டு வர்றீங்க? ஆமா அருண். என்ன காரியம்ப்பா செஞ்சிருக்கீங்க? நல்லா யோசிச்சு தான் செஞ்சிருக்கேன். நீங்க எதையும் யோசிச்ச மாதிரி தெரியல. எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி தெரியுது. நான் எதையும் மறக்கல அருண். மறக்கலன்னா நீங்க எப்படிப்பா அவ வீட்டுக்கு போனீங்க? அதுவும் என்கிட்ட சொல்லாம? அவ துரோகிப்பா. எதிரியை கூட மன்னிக்கலாம், அந்த காவியாவ மன்னிக்கவே கூடாதுப்பா. அப்பேற்பட்டவ கூட போய் நீங்க சம்மந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்களே. சாரிப்பா, சாரி. நீங்க எடுத்த இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. இப்படி நான் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதுவும் இல்லாம எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா. முதல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்னொன்னா தீரட்டும்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பிரச்சனையும் நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கு. அலை எப்ப ஓயறது, கடல் எப்ப குளிக்கிறது? இத பாரு, உங்க அப்பா முதல்ல இந்த கல்யாண பேச்சு என்கிட்ட தான் கலந்து பேசினாரு. உன்ன மாதிரிதான் நானும் டென்ஷன் ஆகி உங்க அப்பா கிட்ட சத்தம் போட்டேன். காவ்யா நம்ம குடும்பத்து நிம்மதியை கெடுத்தவ, அவளையா நம்ம குடும்பத்து மருமகளாக்க போறீங்கன்னு கேட்டேன். அது கண்ணன் பொறுமையா கல்யாணத்துக்கான காரணத்தையும் என்கிட்ட சொன்னாரு.
அப்பதான் அவர் எடுத்த முடிவு சரியா இருக்குன்னு எனக்கும் தோணுச்சு. ஓஹோ, அண்ணனும் தங்கச்சியும் கூடி பேசித்தானா? நம்ம எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு கோர்ட்டு கேஸ், வீட்டை எழுதி கொடு, ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுன்னு ஒவ்வொரு நாளும் நம்மள டார்ச்சர் பண்ண அந்த நாசக்காரிய எனக்கே, அதுவும் என் தலையிலே கட்டி வச்சு மிச்சம் மீதி இருக்கிற நிம்மதியையும் சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அருண் அண்ணே, அவனுக்கு நிதானமா எடுத்து சொல்லி புரிய வைங்க. நான் வரேன். அப்பா ப்ளீஸ், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம்ப்பா. அவளை நினைச்சாலே மனசுல நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்குப்பா. அவ கூட குடுத்தன நடத்த எனக்கு பொண்ணு பார்த்து வந்திருக்கீங்களப்பா. அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? அருண், நான் தெளிவா தான் இருக்கேன். உன்னையும் இப்ப தெளிய வச்சிடுறேன். அருண், உன்னோட கொதிப்பு எனக்கு தெரியுது. காவியா செஞ்ச எதையுமே நான் மறக்கல. முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி தான் இதுவும். அதுக்கு என் வாழ்க்கைய பணையம் வைக்க போறீங்களாப்பா? நீங்க கோர்ட்ல எடுத்து நடத்துற மாதிரி கேஸ் இல்லப்பா என் வாழ்க்கை. உன் அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எத்தனையோ பேர் வாழ்க்கை சரியா இல்லாதால தான் கோர்ட்டுக்கே வராங்க. நீ என்னமோ நீங்க கோர்ட்ல எடுத்து நடத்துற கேஸ் இல்லப்பா வாழ்க்கைன்னு என்கிட்டயே சொல்றியா? இத பாரு அருண், நீ வாழ வேண்டியவன். உன் வாழ்க்கையோட நான் விளையாடுவேனா? விளையாட போறது அவ வாழ்க்கையோட. என்னப்பா சொல்றீங்க? ஏன்பா என்ன போட்டு குழப்பறீங்க? அருண், பல நேரம் உங்க அப்பன் ஒரு கிரிமினல் லாயருங்கிறதே நீ மறந்துற. காவியா நம்ம வாழ்க்கையோட விளையாடுற. அந்த விளையாட்டுல அவளை உன் பார்ட்னரா உள்ள இழுத்து போட்டுட்டு விளையாட்டை வேற விதமா ஆட நான் முடிவு பண்ணிட்டேன். எப்ப லாயரை பார்த்து நம்ம மேல கேஸ் போட்டாலோ அவளை இனிமே விட்டு வைக்க கூடாது. ஒண்ணு எதிரி இல்லாம அழிக்கணும், இல்ல எதிரியோட உறவாடி கொள்ளணும். என்ன அப்படி பார்க்குற? கொலைன்னு சொன்னதும் பயந்துட்டியா? அது வந்துப்பா. வந்துட்டல, மிச்சத்தையும் கேளு. அவளை இந்த வீட்டு மருமகளாக்கி முதல் கட்டமா இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க போறேன். அடுத்து அவ கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில வரணும், வர வைக்கணும். கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஆட்டத்தை திருப்பி ஆடணும். ஐயா, சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? நாங்க வரோம்மா, நீங்க போங்க. காவ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் கொடுக்கணும். அந்த டார்ச்சர் தாங்காம நீ வேண்டாம்னு அந்த காவ்யாவே உன்னை விட்டு ஓடணும். அந்த அளவுக்கு டார்ச்சர் ஹெவியா இருக்கணும். அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன் உனக்கு. கோர்ட்ல நடந்த எத்தனையோ கேஸ் எனக்கு எக்ஸாம்பிளா இருக்கு.
சரி, அதை விடு. இப்போதைக்கு கல்யாணம். நீ என்ன சொல்ற? அப்பா, இதெல்லாம் சரியா வருமாப்பா? நீ சரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடும். யோசிக்காதரா, அப்பா இருக்கேன்ல. நீதான் நல்ல முடிவு எடுக்கணும். இத பார்ப்பா, உன்னை கட்டாயப்படுத்துறதா நீ நினைக்காத. எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு பல முறை நான் யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். காவியாவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிக்கலன்னா கேஸ் சீக்கிரமா கோர்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிருவாங்க. உன்னை விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் கூட்டிட்டு போயிடும். ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வரும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னா முதல்ல அந்த காவியாவை ஆஃப் பண்ணணும். அவளை ஆஃப் பண்ணணும்னா அவ கழுத்துல நீ தாலி கட்டணும். பொதுவா தாலிங்கிறது பொண்ணுங்களுக்கு வேலி அம்பாங்க. நீ அந்த காவியாவுக்கு கட்ட போற தாலி உனக்கு தான் வேலி.